யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்களும் வந்து எங்கேயும் மறைச்சு பேசல. அவங்களுக்கும் கள நிலவரம் தெரிஞ்சு அங்க என்ன நடந்ததோ அதை தான் பேசினாங்க. இன்னைக்கு வந்து அவர்கள் அரசியலுக்காக எப்பவும் மாற்றி பேசுவாங்க. நேற்று அரசியலுக்காக ஒவ்வொரு கூட இருந்தவர்களையும் மாற்றி மாற்றி பேசியவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை மண்டலம் சார்பாக எங்களுடைய தமிழக வெற்றி கழக சார்பாக எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரில் செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் பணிக்கான ஒரு கூட்டமாக இங்கே ஒன்றியம் நகர பகுதி கழக நிர்வாகிகள் வரைக்கும் அனைவரும் வருகை புரிந்தார்கள். ஸோ அனைவருக்கும் தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கு நம்மளுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன, ஒவ்வொரு இடத்திலும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் வந்து கடந்த வாரம் மாநிலம் முழுவதும் அனைத்து நிர்வாகிகளுடன் செயல் வீரர் கூட்டத்தை துவங்கி வைத்தார். அதன் அடுத்த கட்டமாக இன்று சென்னை மண்டலத்தில் சென்னை மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் வரவைக்கப்பட்டு இன்று செயல் வீரர் கூட்டம் வெற்றிகரம் நடைபெற்றது. இதே அடுத்த கட்டமாக அனைத்து மண்டலங்களும் நடைபெற்று தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் முழு மூச்சில் நடைபெற்று முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கூட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக திட்டமிட்டிருக்கோம். 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஏதாவது ரீஷெடியூல் பண்ணியிருக்கோமா, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க? இல்லை, அதில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா மண்டலம் வாரியாக மாவட்டம் வாரியாக நடத்துவதாக இருந்து இப்போ மண்டலம் வாரியாக அனைத்து மாவட்டங்களையும் கூட்டி நடத்தப்படுது. ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இதே போன்ற செயல் வீரர் கூட்டம் நடைபெறும். தலைவருடைய பரப்புரை எப்போ அப்படின்ட்டு கட்சி தொண்டர்கள் ரொம்ப அவளோட விரைவில், ஏன்னா இடம் பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருது. விரைவில் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு அதுக்கான என்ன திட்டமிடல்னு தெரியும். அப்புறம் அந்தந்த இடங்கள் ஃபைனலைஸ் ஆனோடனே உடனே அறிவிப்புகள் வரும். கூட்டணி குறித்து பல்வேகாவுடன் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியுடைய தலைவருடைய அப்பா வந்து இன்னைக்கு வெளிப்படை அழைப்பு கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் தலைவர் அதை நிராகரிச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். அப்பா சொன்னது பொதுவான மக்களுடைய கருத்தை அப்பா சொல்லியிருந்தார். கூட்டணி குறித்த எல்லாமே அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் எதாவது ஃபைனலைஸ் ஆதோ அறிவிப்பார். தொடர்ச்சியா வந்து அதிமுக இது வரைக்கும் டைரக்டா விமர்சனம் பண்ணாத உங்களை நேரடியா தாக்கி இருக்கிறாங்க. ஆனா கட்சியிலிருந்து பெருசா ஒரு எதிர்வினை இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அதாவது கடந்த வாரம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு கொள்கை கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் தெரிவித்திருந்தார். அதிமுக வந்து அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர்கள் திமுகவை எதிர்த்து பேச வேண்டுமே தவிர அவங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு தயங்கி கொண்டு இன்னைக்கு அவர்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. அதை மாற்றுவதற்காக எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் சொன்னதை போல எங்களுக்கும் திமுகவிற்கு மட்டும்தான் போட்டி. எங்களுக்கு மற்றவர்களை பற்றி, களத்தில் இல்லாதவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதாவது புரட்சி தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆரம்பித்தார்னு தெரியும். அவருடைய அனைத்து உழைப்புகளையும் இன்னைக்கு இருக்கிற அதிமுக இருக்கிற அந்த ராயப்பேட்டை கட்டடம் அவருடைய சொந்த உழைப்பில் உருவான ஒரு கட்டடம். அம்மா வந்து கிட்டத்தட்ட 30-35 வருடமும் வந்து அவருடைய மொத்த உழைப்பையும் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தெடுத்தார்கள். இன்று அந்த கட்சியுடைய நிலை என்ன பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த கட்சியை நிலையை பார்த்தால் நாங்கள் அதில் பார்த்து வளர்ந்தவர்கள் எங்கள் அனைவருக்கும் அதிமுகவுடைய நிலை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்குது. மொத்தமாக அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு, அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் அவர்கள் அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. எங்கள் தலைவர் சொன்னதை போல எங்களுக்கும் திமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி. மற்றவர்களை பற்றி பேச நாங்கள் வந்து விரும்பவில்லை. மற்ற வேற ஏதாவது கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. இல்லை, கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அங்கே இருக்கிற பொதுமக்கள் தெரியும். என்னை விட அதிகமாக அங்கே இருந்த ஊடகங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு இன்ச்சா என்ன நடந்துச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்போ இருந்து எங்களோட ட்ராவல் பண்ணீங்க. அப்போவும் இவர்கள் வந்து யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்களும் வந்து எங்கேயும் மறைச்சு பேசல. அவங்களுக்கும் கள நிலவரம் தெரிஞ்சு அங்கே என்ன நடந்ததோ அதை தான் பேசினாங்க. இன்னைக்கு வந்து அவர்கள் அரசியலுக்காக எப்பவும் மாற்றி பேசுவாங்க. நேற்று அரசியலுக்காக ஒவ்வொரு கூட இருந்தவர்களையும் மாற்றி மாற்றி பேசியவர்கள் இன்னைக்கு அவர்களே மாற்றி ஒவ்வொரு கூட்டணி அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க. கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதுக்கு வேற அதிமுக செங்கோட்டையன் யாரும் கேள்வி கேட்கறாங்க. இல்லை, அண்ணன் செங்கோட்டையன் மீது இதுவரை ஏதாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஏதாவது ஒரு ஊழல் வழக்குகள் இருந்தால் சொல்லலாம். எங்கள் கட்சியில் எங்களுடைய தலைவருடன் பயணிப்பவர்கள், எங்களுடைய தலைவர் போனான்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் அவர் தலைவருடன் பயணிப்பவர்கள் அவரை மாதிரியே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய வேண்டுகோள். அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் எங்களோட தலைவரோட பயணிக்க முடியும். என்டிஏ கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜய் ஒரு 0 அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு இல்லை, அக்கா தமிழிசை அவர்கள் நிறைய சமீப காலமாக நிறைய எங்களுடைய கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன் தமிழிசை அக்கா பற்றி. ஏன்னா 25 வருஷமாக அக்கா வந்து அரசியலில் இருக்காங்க.
இதுவரை அவங்க எந்த தொகுதியிலே அவங்க வந்து நிற்கிறாங்க. இது ஒரு 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 உதாரணமே போதும் ஒட்டுமொத்த அந்த கட்சி எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தொகுதி இருக்கா? இல்லை. 25 வருஷமா இருக்கிறவங்க இதுவரை மக்களை சந்தித்து அவருடைய தொகுதியில் இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கா? ஒரு நாள் தூத்துக்குடி, ஒரு நாள் விருகம்பாக்கம், ஒரு நாள் வேளச்சேரி நின்றுட்டு இருக்காங்க. இப்படிலாம் இல்லாமல் மக்களை சந்தித்து மக்களுடன் இருந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்தாலே போதும். மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தினமும் காலையில் எந்திரிச்சால் நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்று நாங்களும் 6 மாதமாக இதற்கு பதில் சொல்லிவிட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தயவு செய்து அவர்கள் வந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை போய் பணியாற்ற வேண்டும். எங்களை பற்றி தேவையில்லாமல் நாங்கள் ஏதாவது தேவையில்லாத எங்களுடைய கவனம் எங்கே என்று எங்களுக்கு தெரியும். நாங்களை மக்களை சென்று சந்திக்க வேண்டும். திமுக தான் எங்களுடைய தமிழகத்துடைய அரசியல் எதிரி. அவர்களை எங்கெங்கே நாங்கள் மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எங்களை பற்றி பேச வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மை. கூட்டணி குறித்து பேசினா டெல்லியில இருந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பேசியிருக்காரு. என்ன நடக்குது? டெல்லியில இருந்து ஏதோ அழுத்தம் இருக்கா? இல்ல உங்களுக்கு கூட்டணியில யாரும் வரவிடாத அளவுக்கான சில சூழ்ச்சிகள் நடக்குது? எல்லாருக்கும், அதாவது கூட்டணியில் நாங்கள், ஏன்னா எங்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். இன்னைக்கு 2 நாளாக பத்திரிகையில் சொல்லிட்டு வரீங்க, அவருடன் கூட்டணி இவருடன் கூட்டணி, நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோம் என்று அவரவர்களே ஒரு யூகத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எதுவும் உண்மை இல்லை. அந்த மாதிரி எந்த உண்மையும் இல்லை. ஏதாவது கூட்டணியில் முடிவுகள் இருக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் அபிஷியலாக அறிவிப்பார். நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் 2 நாட்களாக ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி பல யூகங்கள் வருது. அந்த யூகங்களை தயவு செஞ்சு பத்திரிகையாளர் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு அபிஷியல் அறிவிப்பு வருதுன்னா எங்கள் தலைவர் மூலியமாக கண்டிப்பாக வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.